திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் வரலாறு. கண்டன் என்ற 2 குறவர் சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் வேட்டையாடி வரும்போது கண்டன் வேங்கை புலி ஒன்றை துரத்தி செல்கிறார். அவரை புலி கொன்றுவிடுகிறது. இதை அறியாத வில்லி தன் தம்பியை தேடி அழைகிறான். சோர்வடைந்து மரத்தடியில் தூங்குகிறார். வில்லி கண்முன் காட்சியளித்த பெருமாள் கண்டனுக்கு நேர்ந்த நிலையை கூறுகிறார். தாம் இங்கு காலநேமி என்ற அசுரனை வதம் செய்வதற்காக எழுந்தருளியதாகவும், பின்னர் இந்த ஆலமரத்தினடியில் உள்ள புதருக்குள் வடபத்ரசாயி என்கிற திருநாமத்துடன் காட்சியளிக்கப் போவதாகவும் கூறி இந்த காட்டை அழித்து நாடாக்கி தமக்கு கோபுரத்துடன் கோவில் எழுப்பி வழிபட்டு வரும்படி கூறி மறைகிறார். அந்த காலகட்டத்தில் அரசாங்க சின்னமாக திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தை தேர்ந்தெடுத்தனர். அதுவே இப்பொழுது அரசாங்க சின்னமாக உள்ளது.